ஹலோ, வெல்கம் டு லலிதாஸ் லவ்லி கிச்சன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங், வெரி டேஸ்டி, சம்திங் வெரி நியூ. ஐ தாட் ஐ ஷேர் வித் யூ. வேற ஒன்றும் இல்லை, நம்ம ஊத்தப்பம் பண்ண போகிறோம். ஊத்தப்பத்தை ரவையில் இன்ஸ்டண்ட்டாக. ஓகே, இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இதுக்கு நான் இந்த கிளாஸில் 2 கிளாஸ் எடுத்து வச்சுட்டுருக்கேன். ரவை எடுத்து வச்சுட்டு ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு என்ன பண்ணோன்னா, இந்த 1 கிளாஸ் ரவைக்கு 1/4 தயிர் விடணும். இப்போ 2 கிளாஸ் அப்படிங்கிறனால நான் ஒரு 1/2 டம்ளர் தயிரை ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தயிரை அது கூட நான் மிக்ஸ் பண்ணுறேன். அப்பார்ட் ஃப்ரம் இட், இது ஒரு 20 மினிட்ஸ் ஊறணும். இதுக்கு தேவையான உப்பு ரெடியாக வச்சுருக்கேன், அதையும் போட்டாச்சு. அதுக்கப்புறமா பச்சை மிளகா, ஒரு 4 பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை இன்னும் கம்மியாக வேணும் ஸ்பைஸுன்னா இது கம்மி பண்ணிக்கோங்க. நான் ஒரு சின்னதாக 4 பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். அப்புறம் இது ஊறட்டும். அதுக்கப்புறமா அது கூட நம்ம கொஞ்சம் கேப்சிகம், கேரட்டு, அதுக்கப்புறமா ஆனியன், அப்புறமா டொமேட்டோ, இதெல்லாம் இதோட மிக்ஸ் பண்ணணும். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், தண்ணி விட்டு இந்த மாவை நல்லா கலந்து ரெடி பண்ணலாம். அது ஊறட்டும் ஒரு 20 மினிட்ஸு. அப்புறம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் ஒரு 1/2 கிளாஸு தயிர் போட்டுட்டு, அப்புறம் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது ஊற கொஞ்சம் அப்படியே கெட்டி ஆகிடும். அதனால் இப்போ கொஞ்சம் உங்களுக்கு தளர இருக்கிற மாதிரி இருக்குது. இது ஒரு 20 மினிட்ஸ் ஊறட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ 20 மினிட்ஸ் ஆகிட்டு ரவை நல்லா ஊறியாச்சு. ஸோ இப்போ நான் இதுக்கு சேர்க்க வேண்டிய இந்த வெஜிடபிள்ஸ்லாம் சேர்க்குறேன். கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது பாருங்க. ஆனால் நம்ம இந்த வெஜிடபிள் போடும்போது கொஞ்சம் நீத்து விட்டுக்கும். அதனால் நான் ஜாஸ்தி தண்ணி கலக்கலை. இப்போ கேரட்டு, குடமிளகா, அதுக்கப்புறம் டொமேட்டோ, அதுக்கப்புறமா இந்த ஆனியன் எல்லாமே அதில் நான் மிக்ஸ் பண்ணிடுறேன். அப்புறம் அதோடு சேர்க்க வேண்டிய கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, இதையும் அதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்ல வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால இட்ஸ் கோயிங் டு பி வெரி வெரி ரிச் வித் ஆல் தி விட்டமின்ஸ். ஸோ இந்த மாதிரி கலந்து நம்ம பண்ணும்போது இட் பி வெரி நைஸ் இல்லையா, ஹெல்த்தியாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் இட் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி டேஸ்டி. ஸோ இப்போ நம்ம இதில் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் கல் ரெடியாக வச்சுருக்கேன். கல் சுடட்டும். நம்ம முதல்ல எப்போதும் சொல்கிற மாதிரி கல் சுட்டுருக்கான்னு பார்த்துட்டு தென் வில் ஸ்டார்ட் மேக்கிங். இது எப்படின்னா, நான் கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கலாம் ஃப்ளேமை. இந்த மாதிரி பரப்பிட்டு, we cannot make it very big, it should be little, இந்த மாதிரி திக்காக தான் இருக்கும். ஸோ இது ஊத்தப்பம் தெரியும் இல்லையா, நம்ம ஹோட்டலில் சாப்பிடுவோம், வீட்டில் பண்ணுறது எல்லாமே. ஊத்தப்பம் எப்போதுமே கொஞ்சம் ஒரு திக்கான இதில் தான் இருக்கும். இந்த மாவும் அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி தான் காமிச்சேன் இல்லையா உங்களுக்கு. ஸோ இது மேலே கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதால் மூடி வச்சிடலாம். லெட் அஸ் வெயிட் ஃபார் சம் டைம். மெதுவாக இது வேகட்டும். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். Some viewers, those who are not Tamilians, they are not able to read this. They were asking என்ன எதிர்க்க ஸ்டவ் மேலே அப்படின்னு சொல்லிட்டு. So for their information, I thought let me explain what it is. ஆக்சுவலாக நம்ம தமிழில் இது ஊ அப்புறமா அக்ஷயம் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். So it is nothing but, see, my mother used to do that, so I am just following this. Akshayam, this is nothing but some positivity. அவ்வளோதான். அக்ஷயம்னா உங்களுக்கு தெரியும், இட் வில் ஜஸ்ட் கீப் க்ரோயிங் வாட் எவர். ஸோ ஒரு பாசிட்டிவிட்டி கிச்சனில் அண்ட் வாட் ஐ மேக் எவ்ரி திங் ஷுட் ஹாவ் சம் பாசிட்டிவிட்டி, ஸோ தட் பீப்புள் தோஸ் ஆர் ஈட்டிங் ஆல்சோ வில் கெட் தட் ஃபீலிங் அண்ட் தே கெட் த கைண்ட் ஆஃப் குட் ஹெல்த் அண்ட் எவ்ரி திங். So that's the reason I write this.
This is nothing but it is a Pulliyar Suri we call it, and then this is Akshayam. I thought by the time this Uttapam is getting ready, I thought I'll explain this because so very very colorful. So let us wait for some more time because ingella konjam light ah weight irukku, adunala konjam சிம்மிலேயே வச்சு நம்ம நல்லா வேகலாம். பிகாஸ் நான் வந்து இதுக்கு எடுத்துட்டு இருக்கிறது பாம்பே ரவை, இட்ஸ் நாட் சிரோட்டி ரவை. சிரோட்டி ரவைனா கொஞ்சம் இன்னும் நைஸாக இருக்கும். ஸோ இட் வில் பி வெரி ஃபாஸ்ட் அண்ட் அது ஊறிடும், அதே மாதிரி தண்ணி ஏற்றுக்காது. இது வந்து பாம்பே ரவை இல்லையா, அதனால இது வந்து அப்பப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும் இஃப் இட் இஸ் ஸோ திக் அப்படின்னா. ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் எப்படி வருது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம we will alter it in case if we feel that it is so thick அப்படின்னா maybe we can make it little more thinner for the next one, but according to me this is really good. நான் வந்து இதில் கூட என்ன பண்ணியிருக்கேன்னா நெய் தான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் எண்ணெய் அப்புறம் கொஞ்சமாக நெய்யும் போட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ திஸ் வில் டேஸ்ட் வெல் அப்படிங்கிறதுனால இப்போ நான் வந்து ஆல்மோஸ்ட் சிம்மிலே வச்சுருக்கேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு அவுட் சைட் வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா வெந்திருக்கும். ஸோ த டேஸ்ட் வில் பி வெரி நைஸ். ஃபுல் ஊத்தப்பம் இஸ் ரெடி. ஸோ லெட் மீ மேக் ஒன் மோர் ஆல்சோ. இந்த கன்சிஸ்டன்சி நீங்கள் ஒரு வேளை பண்ணும்போது கொஞ்சம் திக் ஆயிடுச்சுன்னா யூ கேன் ஜஸ்ட் ஆட் லிட்டில் மோர் வாட்டர். இந்த மாதிரி கொஞ்சம் பரப்பிட்டு நான் லாஸ்ட் டைம் காமிச்ச மாதிரி கொஞ்சம் எண்ணெயை கொஞ்சம் இப்போ அவங்க போட்ட உடனே கொஞ்சம் நல்லா ஹோல்ஸ் வருது இல்லையா, அந்த மாதிரி இருக்கும்போது அந்தந்த இடத்துலலாம் கொஞ்சம் நம்ம சுற்றியும் நடுவுலையே விட்டுட்டோன்னா நல்லா கிறிஸ்பி ஆகும். பட் மேக் ஷுர் இட் இஸ் நாட் டூ ஹை. ஒரு மாதிரி அது மீடியமாக வச்சுட்டு மூடி வச்சிட்டோன்னா அது நல்லா வெந்துக்கும். ஸோ திஸ் ஒன் இஸ் ரெடி. சரி பாருங்க, இப்போ இன்னொரு தோசையும் ரெடி ஆகிடுது. சின்ஸ் இட் இஸ் லிட்டில் திக்கு, நம்ம கொஞ்சம் டைம் எடுக்கிறது, அவசரப்பட்டு எடுக்கிறது வேண்டாம். அது வந்து கொஞ்சம் ஊத்தப்போ வந்து உங்களுக்கு வெளியில் கொஞ்சம் கிறிஸ்பியாக உள்ள கொஞ்சம் சாஃப்டாக தான் வரும். ஸோ யூ கேன் ஜஸ்ட் வெயிட் ஃபார் தட் அண்ட் யூ கேன் டேக் இட். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக, அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் கோல்டன் கலராக ஜம்முன்னு வந்திருக்கு இல்லையா. ஸோ இந்த டைமில் நம்ம எடுக்கலாம். பாருங்கள் இந்த ரவை ஊத்தப்பம் நம்மளுக்கு ரெடி ஆகிடுது. நான் வந்து இதுக்கு தேங்காய் சட்னியும் கொஞ்சம் சாஸும் வச்சுருக்கேன். சி திஸ் வில் கோ ரியலி வெல். நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வச்சுருக்கேன். இதில் வந்து இஞ்சி போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஏலக்காய் போட்டுருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சட்னி இட் பி வெரி வெரி டேஸ்டி. கொஞ்சோண்டு லைம் இது புளி ஜூஸ் விட்டுனேன். ஸோ வேறு ஒன்றுமே இல்லை, பச்சை மிளகா அதுக்கப்புறமா பொரிக்கடலை தேங்காய், அவ்வளோதான். எக்ஸலண்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு சட்னி பண்ணால். அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு சாஸு. இப்போ நம்ம ரவா ஊத்தப்பம் ரெடி. along with that chutney, the tenga chutney and sauce. If you have not tried like this, please try it and enjoy. Let me meet you in the next lovely video. Bye bye.